வணக்கம் நண்பர்களே, உங்கள் சென்னை ஃபிஷிங் பிரதர் ட்ரிப்ளக்ஸ். இந்த வாரம் பிடிச்ச ரோகு மீனை பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஷ் சிக்கன் 65 செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா நம்ம சீரகத்தூள், மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமனு, சிக்கன் 65 மசாலா, அப்புறம் 2 முட்டை. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வெட்டி வச்சு ரோகு ஃபிஷ்ஷு 1 கேஜி. பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சு பார்த்தீங்கன்னா ரோகு ஃபிஷ்ஷோடைய ஸ்லைசஸ் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுங்க. மஞ்சள் தூள் போட்டதுக்கப்புறம் லேசாக உப்பு போட்டுங்க. ஏன்னா நம்ம சிக்கன் 65 மசாலா பார்த்தீங்கன்னா அதில் ஏற்கனவே உப்பு இருக்கும். அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு போட்டுங்க. ரொம்ப போட்டிங்கன்னா அப்புறம் மீன் வந்து உப்பு வரைய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? லேசாக போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை பற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நமக்கு தேவையான அளவு போட்டுங்க. பரத் இதெல்லாம் கட் பண்ணி வை. அப்படி கட் பண்ணுங்க, அப்படி சொல்லுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அந்த 2 முட்டையை போட்டுருங்க. முட்டையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்கள் நல்லா மிக்சிங் ஆகுது பார்த்துங்க. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மீன் கூட வந்து நம்ம சேர்க்க போகிற இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா தேவையான பொருள் பார்த்திங்கன்னா கரம் மசாலா பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ கொஞ்சம் போட்டுங்க. மீடியமாக போட்டுங்க. 1 ஸ்பூனோ இல்லை 1.5 ஸ்பூனோ எனக்கு தேவையானது நான் போட்டுக்கிட்டேன் பார்த்துங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீரகத்தூள், சீரகத்தூள் போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வாங்கி வச்சுருக்க சிக்கன் 65 மசாலா இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 10 ரூபா பாக்கெட். இது சிக்கன் 65 மசாலா. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சிக்கன் 65 மசாலா போட்டுங்க. எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 ரூபா பாக்கெட், அதுக்கப்புறம் இன்னொரு 10 ரூபா பாக்கெட்டில் ஒரு பாதி போட்டிருக்கேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வாங்கிட்டு வந்திருக்கு பார்த்திங்கன்னா இது சோள மாவு. தேவையான அளவு சோள மாவு சேர்த்துங்க. சோள மாவு சேர்த்து நல்லா
நல்லா கலரிங்க. பாருங்கள், நல்லா நம்ம கலரிக்காகவே பார்த்தீங்கன்னா சிக்கன் மாதிரி சிக்கன் 65 ரெடி. இது உங்களுக்கு தேவைப்பட்டால் கலர் ஆட் பண்ணிங்க. கலர் ஆட் பண்ணி உங்களுக்கு கலர் வரும். அதுக்கப்புறம் ஒரு லெமன் வந்து எடுத்து வச்சுங்க. பார்த்தீங்கன்னா சூப்பர் ரெடி ஆகிடுச்சு அந்த ஃபிஷ் சிக்கன் 65. நல்லா கலரிட்டு அதில் லெமன் வந்து கொஞ்சம் புழிஞ்சு விட்டுங்க, ஆட் பண்ணிக்கணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மிக்ஸிங் ஆகிடுச்சு. இப்போ ஃபிஷ் 65 வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒரு ½ hour வந்து நல்லா ஊற விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வறுத்துக்கலாம். ஓகேவா? எடிட் பண்ணி நம்ம அடுப்பத்தை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிங்க. எல்லாம் நல்லா காமிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனை நல்லா திருவி போட்டுங்க. நல்லா வேகட்டும். மீன் நல்லா வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பிளேட் எடுத்து இலையில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஃபிஷ் 65 பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் 65 சாப்பிட்ற அளவுக்கு லெவலில் சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குன்னு. சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த ஃபிஷ்ஷை பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்தில் கிரிக்கெட்டில் இருந்த பசங்களுக்கு தான் நம்ம கொடுத்தோம். பசங்களும் சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க.
நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷிங் சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோவும் போட்டுட்ருக்கோம். இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி வியூவர்ஸ். எப்படி இருக்கு? ஒரு வாட்டி அங்கே பார்க்குறோம். சூப்பராக இருக்கு.